வணக்கம் நண்பர்களே. கடந்த சில நாட்களாக நம்முடைய தலைப்பு செய்திகளில், அதாவது பத்திரிகையினுடைய தலைப்பு செய்திகளில், ஊடகங்களுடைய ஊடகங்களுடைய தலைப்பு செய்திகளில் முக்கிய இடம் பெற்றிருப்பது திருப்பரங்குன்றம் மலை. திருப்பரங்குன்றம் ஊர் என்று சொல்ல முடியாது, திருப்பரங்குன்றம் மலையை பற்றி தான். அந்த கந்தர் மலை அல்லது சிக்கந்தர் மலை, இந்த எதில் இது சரி என்பதை குறித்தான தலைப்பு செய்தி வருகிறது. ஆனால் எப்போதுமே நாம் ஒரு ஜனநாயக நாட்டில் சட்டத்தின் கீழ் இந்திய அரசியல் சாசனத்தின் சட்டப்படி நடக்கின்ற ஒரு ஆட்சியில் நாம் இருக்கிறோம் என்பதால் நீதிமன்ற உத்தரவுகள் தான் எப்பொழுதும் இறுதி முடிவாக இருக்கும். தனி மனிதர்களுக்குள் எத்தனை கருத்து வேறுபாடுகள் வேண்டுமானாலும் வரலாம் அல்லது பேதங்கள் இருக்கலாம். ஆனால் இறுதி தீர்ப்பு நாம் நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை நாம் மதிக்க வேண்டும். அது எப்போதும் இருந்து கொண்டிருப்பது தான். இப்போது திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனை இன்னைக்கு வந்ததில்லை. பல நூற்றாண்டு காலங்களாகவே, ஒரு நூற்றாண்டுக்கு முன்பிலிருந்தே அது பல்வேறு படிம நிலைகளை வழக்குகளை சந்தித்து தான் இந்த திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனை இருந்து வருகிறது. அதில் 1930ஆம் வருடம் லண்டன் பிரிவி கவுன்சில், அதாவது அன்றைக்கு இந்தியாவை ஆண்ட பிரிட்டிஷ் அரசாங்கம், அன்றைக்கு இந்தியாவில் உச்ச நீதிமன்றம் என்ற ஒரு அமைப்பு கிடையாது. பிரிவி கவுன்சில் தான், இங்கிலாந்தில் இருக்க பிரிவி கவுன்சில் தான் இறுதி தீர்ப்பு. அதில் 30வது வருடம் வந்த தீர்ப்பு என்ன, அதன் அடிப்படையில் நாம் இதை இறுதி முடிவாக எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு முன்னால் இது 2 படிமலங்களை கடந்தான் வருகிறது. என்ன, மதுரை திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான வழக்கு லண்டன் பிரிவி கவுன்சில் நடைபெற்றது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி இதில் எதுவும் வரலையா அப்படின்னு. இது இந்தியாவில் கல்கத்தா, பம்பாய், மெட்ராஸ் ஆகிய இடங்களில் தான் உயர்நீதிமன்றங்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேரடியாக பிரிவி கவுன்சில் தான், லண்டன் தான் போகணும். இது 1935 இந்திய அரசு சட்டம், த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 மூலம் இந்திய ஃபெடரல் நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. இது மேல்முறையீட்டு வழக்குகளை கையாண்டது. ஆனால் பிரிவி கவுன்சிலுக்கு வழக்குகளை கொண்டு செல்லவும் அனுமதிக்கப்பட்டது, இந்த உயர்நீதிமன்றங்கள் போக. இந்திய சுதந்திரம் அடைந்த பிறகு 1949ஆம் ஆண்டு தான் பிரிவி கவுன்சில் அதிகார வரம்பை ஒழிக்கும் சட்டம், அபாலிஷன் பிரிவி கவுன்சில் ஜூரிடிக்ஷன் ஆக்ட் 1949 இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றமாக பிரிவி கவுன்சிலுடைய பங்கை முடிவு கொண்டு வந்து 1949 தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதனுடைய தீர்ப்பு தான். இப்போது 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி இந்திய அரசியலமைப்பு சட்ட நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறம் இப்போது இருக்கிற சட்ட அமைப்புகள் இந்திய உச்சநீதிமன்றம் அதுக்கப்புறம் தான் செயல்பட தொடங்குது. இது எது முதலே சொல்லிக்கிறோம்னா, ஏன் இது பிரிவி கவுன்சில் எடுத்துக்கிறோம் அப்படின்றதுக்காக. இருப்பினும் பிரிவி கவுன்சில் வழங்கிய பல தீர்ப்புகள் இன்னும் இந்திய சட்ட வழக்குகளில் குறிப்பிடப்பட்டது. அதனால தான் இதை இந்த தெளிவு சொல்லிக்கிறோம். முதல்ல நீதிமன்றங்கள் தான், அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றங்கள், அதுக்கப்புறம் பிரிவி கவுன்சில் தான். இப்போ தான் உச்ச நீதிமன்றத்தினுடைய இது 50க்கு அப்புறம் தான் தீர்ப்பு வருகிறது. ஆனால் அதற்கு முன்னால் இங்கிலாந்து பிரிவி கவுன்சில், லண்டன் பிரிவி கவுன்சில் அளித்த தீர்ப்புகளை இன்றும் சட்ட வழக்கில் மேற்கொள்கிறோம். அதில் முக்கியமானது திருப்பரங்குன்றம் மலை யாருக்கு சொந்தமானது என்பது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கு. சரி, 1920 மதுரையினுடைய விசாரணை நீதிமன்றத்தில் ட்ரையல் கோர்ட்டில் திருப்பரங்குன்றம் தேவஸ்தானம் சார்பில் ஒரு வழக்கு தொடக்கப்புள்ளி, அதுதான் தொடக்கப்புள்ளி 1920. அப்போது சாகுபடி செய்யப்பட்ட மற்றும் மதிப்பிடப்பட்ட சில நிலங்கள் மற்றும் தர்கா இருந்த இடம் தவிர முழு மலையும் கோயில் சொத்துன்னு தேவஸ்தானம் சொல்கிறது. அப்போ முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த பிரதிவாதிகள் தர்கா அமைந்துள்ள குறிப்பிட்ட பகுதி நெல்லித்தோப்பு என்று அழைக்கப்படும் பிரதான மலையினுடைய ஒரு பகுதி தங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்கிறாங்க. அப்போ மற்றொரு பிரதிவாதி, இன்னொரு அடிஷனல் பார்ட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம், அன்னைக்கு ரூலிங் பார்ட்டி. மலையின் ஆக்கிரமிக்கப்படாத அரசாங்க சொத்து, அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலங்கள், அதாவது மலையின் ஆக்கிரமிக்கப்படாத பகுதிகளாக அரசாங்கத்தோடைய சொத்துன்னு சொல்கிறாங்க. இந்த வழக்கில் மதுரை விசாரணை நீதிமன்றத்தின் நீதிபதி 1923 ஆகஸ்ட் 23 அன்னைக்கு தீர்ப்பளிக்கிறார். இப்படி பிரிட்டிஷ் அரசின் கோரிக்கைக்கு கவர்மெண்டோட கோரிக்கை எதிராகவும் தேவஸ்தானத்திற்கு ஆதரவாகவும் தீர்ப்பளிக்கப்படுகிறது. அதில் நெல்லித்தோப்பு, தர்கா மற்றும் குடிக்கம்பம் அமைந்துள்ள பகுதி, அவற்றை நோக்கி செல்லும் படிக்கட்டுகள் ஆகியவை முஸ்லீம் சமூகத்திற்கு சொந்தமானதுன்னு தான் சொல்கிறாங்க. அந்த தீர்ப்பில் கூறப்பட்டிருக்கு. மதுரை நீதிமன்ற தீர்ப்பில் அரசுக்கு பெரிய அதிருப்தி இல்லை. ஏன்னா பெரும்பான்மையாக மக்கள் புழங்காத இடமா இருக்கனால அது கவர்மெண்ட்டுக்கா அல்லது தேவஸ்தானத்துக்காங்கிறதுல அங்கே பெரிய அக்கறை செலுத்தலை. அதனால் தீர்ப்பு எதிர்த்து அந்த செயலாளரோ தேவஸ்தான நிறுவனம் மேல்முறையீடு பண்ணலை. ஆனால் முஸ்லீம் மக்கள் அதிருப்தி அடைந்து மேல்முறையீடு செய்கிறாங்க. பிரிட்டிஷ் கவுன்சிலிங் தீர்ப்பு 12/5/1931 இந்த வழக்கு தொடர்பாக குறிக்கப்பட்டிருக்கு. என்ன,
முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவர்களில் சார்பாக மேல்முறையீடு வழக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துக்கு போகுது. நல்லா பார்த்துக்குங்க. அப்போ அது அரசின் தலையீடு இருக்கணும் அப்படின்னு கருதிய மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் அரசை வந்து குறுக்கு மேல்முறையீடு செய்ய வலியுறுத்துகிறாங்க. ரைட். அதைத் தொடர்ந்து தாமதமாக தான் அரசு மேல்முறையீடு செய்த நிலையில் அதே நாளில் மெட்ராஸ் நீதிமன்றம் அரசுக்கு ஆதரவாக தீர்ப்பளிக்குது. அதுதான் ஆச்சரியமாக இருக்குன்னு பிரிவில் கவுன்சில் சொல்கிறாங்க. என்ன, இந்த மேல்முறையீட்டு வழக்கில் தீர்ப்பளித்த மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் நீதிபதிகள் மலையின் உரிமை அரசாங்கத்திற்கு சொந்தமானது அப்படின்னு பிரிவு சொல்லியிருக்காங்க. யார்? சென்னை உயர்நீதிமன்றம் அப்போ இருந்தது. அப்போது சொன்னது இப்போது 12/5/1931 அந்த பிரிவி கவுன்சிலுடைய ரெஃபரன்ஸில் அது இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. அப்போ மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் அளித்த அந்த தீர்ப்பை எதிர்த்து தான் 1930 லண்டன் பிரிவி கவுன்சிலுக்கு மேல்முறையீடு போது மதுரை தேவஸ்தானம். ஏன்னா இப்போ முதல்ல தேவஸ்தானத்துக்கு ஆதரவாக வருது, அதுக்கப்புறம் அரசாங்கத்துக்கு ஆதரவாக மேல்முறையீடு வருது, இப்போது பிரிவி கவுன்சில் போகிறாங்க. அந்த வழக்கை விசாரித்த பிரிவி கவுன்சில் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை தள்ளுபடி செய்து மதுரை விசாரணை நீதிமன்ற தீர்ப்பை உறுதி பண்ணுறாங்க. அதன் மூலம் நெல்லித்தோப்பு, தர்கா மற்றும் அதன் குடிக்கம்பம் அமைந்துள்ள பகுதி, அவற்றை நோக்கி செல்லும் படிக்கட்டுகள் ஆகியவை முஸ்லீம் சமூகத்திற்கு சொந்தமானது. தேவஸ்தான உரிமை கோரியவை அனைத்தும் தர்காவுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகள் தவிர்த்து முழு திருப்பரங்குன்றம் மலை, கிரி வீதி, சன்னதி வீதி கோவிலுக்கே சொந்தமானதுன்னு உறுதிப்படுத்துகிறாங்க. அப்போது லார்ட் அட்கின்சன், லார்டு தங்கர்டான், லார்டு மெக்மில்லன், சர் ஜார்ஜ் லோண்டஸ், சர் தின்சாமுல்லா ஆகியோர் அடங்கிய குழு தான் இந்த தீர்ப்பை 1931 மே மாதம் 12ஆம் தேதி இதை கொடுக்குறாங்க. இந்த தீர்ப்பில் திருப்பரங்குன்றம் கோயிலும் மலையும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவை அப்படின்னு தீர்ப்பில் குறிப்பிடுறாங்க. இந்த கோயில்கள் பழமையானவை அப்படின்னு தெளிவாக தெரியுது. அநேகமாக அவை கிபி 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவையாக அல்லது அதற்கு முற்பட்டவையாக இருக்கலாம் அப்படின்னு தீர்ப்பு சொல்கிறாங்க. மேலும் இந்திய தொல்லியல் துறை இயக்குனர் ஜெனரல் அறிக்கையில் இந்த முழு மலையும் இந்து சமூகத்தினரால், நல்லா கவனிங்க, இந்து சமூகத்தினரால் ஒரு லிங்கமாக வணங்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இந்த வழிபாட்டு வடிவத்தின் தாயகம் மதுரை அப்படின்னு நம்புவதற்கு சில காரணங்கள் இருப்பதாக தெரிகிறது. கோயில் ஆவணங்களிலும் ஆரம்பகால அரசாங்க ஆவணங்கள் சிலவற்றிலும் இந்த மலை சுவாமி மலை அல்லது கடவுளின் மலை அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளதாக தான் அந்த தீர்ப்பு விவரிக்கிறது. அப்போது மேலும் கோயில் நிர்வாகிகள் மலையின் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டார். நடைபாதைகளை அகலப்படுத்தியிருக்காங்க, மரங்களை நட்டனர் மற்றும் மத நோக்கங்களுக்காகவே நிலத்தை பயன்படுத்தினர் அப்படின்னு அந்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பொதுவாக தரிசு நிலம், புறம்போக்கு நிலம்னா அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். ஆனால் நீண்ட காலமாக மலை நிலத்தின் மீது கோவில் தேவஸ்தானம் கட்டுப்பாட்டை கொண்டிருந்ததால் இந்த அனுமானம் பொருந்தாது அப்படின்னு பிரிவு கவுன்சில் தெளிவாக சொல்லிடுறாங்க. ஸோ மதுரை இதில் ஒரு ஆய்வாளர் எழுதுனதையும் இங்கே குறிப்பிட்றாங்க. எப்படின்னா, மதுரை நாடு அப்படின்னு ஒரு ஆவணப்பதிவு, இது மெஜுரா கண்ட்ரி எ மேனுவல் அப்படிங்கிற நூலில் லண்டன் பிரிவு கவுன்சில் தீர்ப்பில் 4 முறை மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு. எது? இந்த மதுரை நாடு அப்படிங்கிற ஆணவ பகுதியை பிரிவியூ கவுன்சிலே ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த நூல் வந்து ஜே.ஹெச். நெல்சன் நம்பரால் எழுதப்பட்டிருக்கு. 1868 வெளியான நூல் இது. மதுரை கிழக்கே 4 மைல் தூரத்தில் சுமார் 500 அடி உயரம் கொண்ட புனித கந்தர் மலை உள்ளது. இந்த மலை அதன் புனித நீருக்காகவும் மலையில் உள்ள ஒரு முஸ்லீம் துறவியின் சமாதிக்காகவும் அறியப்படுகிறதுன்னு அவர் அந்த ஹிஸ்டாரிக்கல் புக்கில் சொல்கிறார். அதை சுற்றி ஒரு சிறிய நினைவு ஆலயம் கட்டப்பட்டுள்ளது, தர்கா, அந்த முஸ்லீம் துறவிக்கு. ஆன்மீக ஈடுபாடு கொண்டவர்கள் அங்கு செல்கிறார்கள் அப்படின்னு ஜே.ஹெச். நெல்சன் 1868 சொல்கிறார். 1868 இது ஸ்கந்தமலை அல்லது கந்தர்மலை என திருப்பரங்குன்றமலை குறிப்பிடும் அவர் திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட 7 பகுதிகளை ஹப்தா, அதாவது தேவஸ்தான நிலங்கள்னு சொல்கிறார். என்னெல்லாம்? மீனாட்சி கோயில் மதுரை, கள்ளழகர், கூடலழகர், திருப்பரங்குன்றம், தென்கரை, திருவேடகம், குருவித்துறை, இந்த 7 ஹப்தா தேவஸ்தான நிலங்கள் ஏன்னா மதுரை நாடு ஒரு ஆவணப்பதிவில் குறிப்பிட்டிருக்கு. இதை பிரிவி கவுன்சிலும் அவங்களுடைய ரெஃபரன்ஸில் சொல்கிறாங்க. அப்போது இது எல்லாமே ஒரு வரலாற்று பதிவுகள் கொண்ட, மேலும் உச்சநீதிமன்றமாக அன்றைக்கு 1930 மே மாதத்தில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் தான் இந்த விவரங்கள் அடங்கியிருக்கு. இப்படி பார்த்தா நெல்லித்தோப்பு, தர்கா இருக்கிற இடம், கொடிக்கம்பம், இது அந்த மலைக்கு செல்கிற அந்த தர்காவுக்கு போகிற படிக்கட்டுகள், இதை தவிர வேறு எதுவும் அந்த முஸ்லீம் மக்களுக்கு சொந்தமானதில்லை. இதை கந்தர்மலைன்னு தான் அறிவித்ததாக அந்த ஆவணங்களில் குறிப்பிடுறாங்க. இந்த நெடுங்காலமாக அந்த மலையே ஒரு லிங்க வடிவமாக பார்க்கப்படுதுன்னு சொல்கிறாங்க.
ஸோ இதை எல்லாருமே ஏற்று நடந்திருக்காங்க. இதில் எதுவும் மாறுபட்ட கருத்து இல்லை. இதில் ஒருத்தர் உணர்வை இன்னொருத்தர் மதிக்கணுங்கிறதுல எல்லாருமே கவனமாக இருந்திருக்காங்க. எக்ஸப்ட் நவாஸ் கனியா, அந்த ராமநாதபுரம் எம்பி தவிர. அவரும் அதுக்கப்புறம் விளக்கம் சொல்லார். நான் வந்து ஒரு வக்பு வாரிய தலைவர், அதனால் போனேன் அப்படின்னு. உனக்கு வேறு டேட்டே கிடைக்கலன்னா ஒருத்தர் கேட்டார். கார்த்திகை மாதம் ஒரு இந்துக்கள் அதிகமாக அதை வழிபடுற நேரம், அந்த நேரத்தில் அங்கே போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு நான் வக்பு வாரிய போர்டு தலைவர்னு சொல்கிறது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு தரமானது அல்ல, அந்த தரத்திற்கு உகந்த செயல் அல்ல. அவ்வளோதான். மற்றபடி தீர்ப்பு தெளிவாக இருக்குது, மக்கள் தெளிவாக இருக்காங்க. இதில் எந்த தீர்ப்பிலும் குளறுபடி இல்லை. இதுதான் இறுதியாக நாம் சட்டத்தின் பிரகாரம் ஆட்சி நடத்தும் இந்த நாட்டில் நாம் பின்பற்ற வேண்டியது. தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.